கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு மிக சிறப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது எல்லாவற்றிலும் மிக சிறப்பான நன்மைகளை இந்த மாதத்திலே அவர் கொடுக்கிறார். இந்த மாதத்திலே அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆனால் உங்கள் ஜெபங்களுக்கு மாத்திரம் ஏன் இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். பல நன்மைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஆனால் தேவன் எக்காலத்திற்கும் தேவன் ஏற்ற வேளையில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு கொடுக்கிற பதில் உடனடியாக கிடைக்கலாம் அல்லது தாமதமாகலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நன்மையாகவே செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்யும்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுங்கள். இந்த இஸ்ரவேலருக்கு பாலும் தேனும் ஓடும் ஆசீர்வாதமான தேசத்தை தந்து அவர்களை ஆசீர்வதித்தார். இப்பொழுது கூட இந்த இஸ்ரவேல் தேசம் உலக நாடுகளின் மத்தியில் மிக ஆசீர்வாதமாக விளங்குகிறது. காரணம், ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து நடந்தபடினால் இப்பொழுது இஸ்ரவேல் என்னும் முழு தேசமும் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் தேவனுக்கு பயந்திருப்பீர்களானால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் எல்லைகளை விரிவாக்கி சிறப்பான நன்மைகளை கொடுப்பார். அவரை நம்பி விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கைகளில் ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் எதுவும் வரக்கூடாது. உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். இந்த பூமியில் வாழும் நாட்களெல்லாம் அவர் கொடுக்கிற நன்மைகளை குறைவில்லாமல் அனுபவிப்பீர்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிப்பீர்களானால் அப்படியே ஆகும். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்காக உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள். அப்பா, நீர் நன்மையானதை கொடுப்பீர் என்று எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவரே, நீர் நன்மையானவைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து மகிழ பண்ணுவீராக. இந்த மாதம் ஆண்டவரே, இவர்களுக்கு வானம் திறக்கப்படட்டும். இந்த மாதம் முடிவதற்குள் ஏராளமான நன்மைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். தொழிலே அபார வளர்ச்சி உண்டாகட்டும். அப்பா, இந்த மாதம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். ஆண்டவரே, திருமணத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஈவை கர்த்தர் கொடுத்து வாழ வைப்பீராக. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்களின் கர்ப்பத்தை இந்த மாதம் நீர் ஆண்டவரே திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தை நீட்டி முழு குடும்பத்தையும் நீர் மகிழ பண்ணுவீராக. இந்த மாதம் முழுவதும் நன்மைகளை ஏராளமாய் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.